ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ISL 2024 பிளே ஆஃப்க்கு முன்னாடியே ஒரு மிரட்டலான நாக் அவுட் கேம் காத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி சில பல ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் பார்த்துட்டு வந்துடலாம். பிகாஸ் எம்னாம் லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜம்ஷத்பூருக்கு எதிராக ஒரு எல்லோ கார்டு வாங்கியிருப்பாரு. தொடர்ச்சியாக 4 எல்லோ கார்டு காரணத்தினால பார்த்தீங்கன்னா அடுத்து வர மேட்ச் முக்கியமான மேட்ச் அதில் பார்த்தீங்கன்னா அவர் அவைலபிளாக இல்லைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக 2 சென்டர் பேக்கோட, அதாவது இந்தியன் சென்டர் பேக்கோட போவாரா இல்லை சத்தாக்கோட மூவ் பண்ணுவாரான்னு சொல்ல முடியல. பட் சத்தாக் மூவ் பண்ண அவரும் பார்த்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு வர்றாரு. பட் எல்லோ கார்டு வந்து குயிக்காக வாங்கிடுறாரு. ஹோப் சத்தாக்கு தான் உள்ள மூவ் பண்ணுவார். லாசர் சர்க்கோவிச் பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக 2 சென்டர் பேக்கோட மூவ் பண்ண மாட்டார்னு எதிர்பார்க்கலாம் நம்ம அவனுக்கோ. பார்க்கலாம் எப்படி மூவ் ஆக போகுதுன்னு. நெக்ஸ்ட் சென்னை எஃப்சி பார்த்தீங்கன்னா, சென்னை எஃப்சி மட்டும் இல்லை ஜம்ஷத்பூரும் பார்த்தீங்கன்னா வினித் ஜெயஸ் ரானே இந்த பிளேயரை பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லலாம். ஜெயஸ் ரானே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி பிளேயர். ஒரு டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர்னு சொல்லலாம். ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்னு சொல்லலாம். ஆல்மோஸ்ட் ISL அண்ட் சூப்பர் கப், ஐ லீக்ன்ற மாதிரி டீம் டைட்டில் வின் பண்ண டீமில் பார்த்தீங்கன்னா அவரோட கேம் இருந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். 31 வயசு தான் ஆகுது. கிட்டத்தட்ட 15 மேட்ச்சில் 2 அசிஸ்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அந்தளவுக்கு ஸ்டார்டிங் லெவலில் வாய்ப்பு கிடைக்கலன்னு சொல்லலாம். பட் கிடைக்கிற வாய்ப்பை சூப்பராக யூட்டிலைஸ் பண்ணுற பிளேயர். தேவைப்பட்ட ரைட் விங்கர் அண்ட் லெஃப்ட் விங்கர்ன்ற ரோல்லையும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது. ஜெயஸ் ராணாவை சென்னை எஃப்சி போவாங்களா? மார்ச் 30, அதாவது மே 31, 2024 அவரோட கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் முடிவடையுதுன்னு சொல்லலாம் மும்பை சிட்டி. பட் மும்பை சிட்டி எக்ஸ்டென்ஷன் கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. பட் மறுபக்கம் சென்னை எஃப்சி அப்ரோச் பண்ணிட்டு வராங்க, கூடவே ஜம்ஷத்பூரும். பார்க்கலாம் இந்த பிளேயர் பார்த்தீங்கன்னா எந்த கிளப் மூவ் பண்ண போகிறாரு. கூடிய சீக்கிரத்தில் ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் ஆனால் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் சால் கிறிஸ்போ. ரீசெண்டாக ஈஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் கிட்ட 4 கோல் கிட்ட ஸ்கோர் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. அந்த மேட்ச்சில் கிட்டத்தட்ட முக்கியமான 2 கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாருன்னு சொல்லலாம் சால் கிறிஸ்போ. சால் கிறிஸ்போக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறத பற்றி பேசிட்டு வராங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இல்லை, கிட்டத்தட்ட 2 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பானிஷ் மிட்ஃபீல்டருக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க பார்க்குறாங்கன்னு சொல்லலாம். சால் கிறிஸ்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இனிஷியலேருந்தே, அதாவது துரான் கப்லேருந்தே அவரோட கேம் கன்சிஸ்டன்ஸாக இருந்திருக்கு. ஒன் ஆஃப் த ஃபைண்டுன்னு சொல்லலாம். சூப்பராக பண்ணிட்டு வராரு சால் கிறிஸ்போ. நெக்ஸ்ட் மதித்தலாரோட ஜாயின் ஆகி கண்டிப்பாக ஒரு டெட்லியஸ் மிட்ஃபீல்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 வருஷம் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க போகிறாங்கன்னு சொல்லலாம் சால் கிறிஸ்போக்கு ஈஸ்ட் பெங்கால் மேனேஜ்மெண்ட். நெக்ஸ்ட் ஜம்ஷத்பூர் அண்ட் பஞ்சாப் எஃப்சி. இந்த 2 கிளப்புக்கும் பார்த்தீங்கன்னா ISLோட பிளே ஆஃப் ஹோப் முடிவடைஞ்சிச்சின்னு சொல்லலாம். சென்னை கிட்ட தோற்றதாக இருக்கட்டும், மோகன் பகான் கிட்ட பஞ்சாப் தோக்கிறதா இருக்கட்டும், 2 கிளப்புமே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நாக் அவுட், அதாவது வெளியே வந்துட்டாங்க அந்த 6th ஸ்பாட்டுக்கு. மிச்சம் இருக்கிற 4 கிளப் தான் போட்டி போட்டுட்டு வராங்கன்னு சொல்லலாம் அந்த 6th ஸ்பாட்டுக்கு. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பஞ்சாபும் சரி ஜம்ஷத்பூரும் சரி கண்டிப்பாக ஒரு மெடர்னான கேம். இனிஷியலாக அந்த குயிக்காக அந்த கேம் அடாப்ட் ஆக முடியல அவங்களால. பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் வின்னிங் ஸ்ட்ரீக் அண்ட் பிக் கேம்ஸ் எல்லாம் பயங்கரமாக வின் பண்ணாங்க போது 2 கிளப்ஸும். பட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லலாம். ஹோப் நெக்ஸ்ட் சீசன் பெட்டராக திரும்பி வருவாங்க. கண்டிப்பாக பெட்டராக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் அடுத்த சீசன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? வினித் ராய் பொறுத்த வரைக்கும் சென்னை எஃப்சி அப்ரோச் பண்ணிட்டு வராங்கன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட மும்பை சிட்டிலேருந்து சென்னை எஃப்சி அவர் வருவாரா? இவரும் பார்த்தீங்கன்னா டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர். இப்போதைக்கு சென்னை எஃப்சி அப்ரோச் பண்ணுறது ஒரு 2 டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டர் நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். அந்த வருஷத்தில் இருக்கிற ஜித்தேஸ்வர், ஆயுஷ் அதிகாரி நம்ம குரூம் பண்ணாலே போதும். எதுக்கு வேறு ஒரு மிட்ஃபீல்டரை நம்ம கொண்டு வர பார்க்குறோம் என்னன்னு தெரியல. இவருக்கு வயசு பார்த்தீங்கன்னா 26 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 14 மேட்ச் ஆடி இருக்காரு. கூடவே சென்னை எஃப்சி மட்டும் தான் அப்ரோச் பண்ணுறாங்கன்னா இல்லை ஈஸ்ட் பெங்கால் இங்கேயும் மூக்க நுழைச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஈஸ்ட் பெங்காலும் பார்த்தீங்கன்னா இவர் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. 50-50 சொல்லலாம். எந்த கிளப் மூவ் பண்ணுவார் வினித் ராய்? இல்லை மும்பை சிட்டி நாங்கள் விடமாட்டோம்ப்பா, நாங்கள் முழிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவருக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா என்னன்னு தெரியல. இவரோட கான்ட்ராக்டும் பார்த்தீங்கன்னா 2024 மே 31 முடிய இருக்குது. பார்க்கலாம் இந்த வினித் ராய் எந்த கிளப் மூவ் பண்ண போகிறாரு அப்படின்னு. நெக்ஸ்ட் ஏட்ரியன் லோனா பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. அவருக்கு கான்ட்ராக்ஷன் கொடுக்கலன்னா அவருக்கு தான் எப்படி சொல்கிறதுனா நம்மளுக்கு தான் ஒரு இதுவாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன்னா கண்டிப்பாக அடுத்த ஒரு கப்பல் ஆஃப் சீசன் ஏட்ரியன் லோனா தான் ப்ளே பண்ண போகிறாரு கேரளா பிளாஸ்டர்ஸில். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 1 இயர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க கேரளா பிளாஸ்டர்ஸ் மேனேஜ்மெண்ட் ஏட்ரியன் லோனாக்கு. இது மேபி மல்டி இயராக கூட அமையலாம். பட் கன்சிஸ்டன்சி கேம் இந்த வருஷம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்ஜுரினால சில பல முக்கியமான கேம்ஸ் அவைலபிளாக இல்லை. அதனால தான் இந்த 30 பாயிண்டோடய பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு தெரிஞ்சிருச்சு, கம்ஃபர்டபுளான பொசிஷனில் இருக்கும். மாற்றம் எதுவும் மாறாது. நம்ம பிளேயர்ஸ்க்கு ரெஸ்ட் கொடுக்கலாம், ஏட்ரியன் லோனா ரிட்டர்ன் கொண்டு வரலான்ற மாதிரி ஒரு இந்தியன் ஸ்குவாடோட 2 மேட்ச் ப்ளே பண்ணிட்டு இருக்காரு இவான் நுகும்னோச் அண்ட் கோ. பார்க்கலாம் ஏட்ரியன் லோனா வந்து கேம் எதனா ஷிஃப்ட் ஆகுதா அண்ட் அடுத்த சீசன் அவர் தான் இருக்க போகிறாரு. கண்டிப்பாக ஒரு மிரட்டலான கேம், அவருக்கு ஏற்ற ஒரு ஸ்ட்ரைக்கர்ஸ் குயிக்காக அந்த கன்வெர்ட் பண்ணுறது. இனிஷியலாக கொமே பெப்பராக கஷ்டப்பட்டு வந்தார். ஒன்ஸ் அவர் கிளிக் ஆன உடனே பார்த்தீங்கன்னா இன்ஜுரி ஏற்பட்டுச்சு. ஃபெடர் கிரின்ஸ் அந்த அளவுக்கு பண்ணுறாரான்னு தெரியல. பட் கண்டிப்பாக ஏட்ரியன் லோனாக்கு ஏற்ற மாதிரி டிமாண்டாகோஸ்க்கு ஒரு அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் ஸ்ட்ரைக்கரை கொண்டு வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம் கேரளா பிளாஸ்டர்ஸ். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியான் நசிரி. இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்பேன். இனிஷியலாக அது ரூமராக இருந்துச்சு, இப்போ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. எதனாலனா நம்ம அவன் கையிலோட ஒன் ஆஃப் த செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம் கியான் நசிரி பொறுத்த வரைக்கும். இனிஷியலேருந்து பார்த்தீங்கன்னா அவன் கையில் அப்டேட் பண்ணியிருப்பாரு. நான் ஸ்டார்ட் ஆஃப் த மேட்ச்லேருந்து அவரை பார்த்துட்டு வரேன். கண்டிப்பாக என்ன ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். கண்டிப்பாக கியான் நசிரி சென்னைக்கு வருவார்னா அதிக வாய்ப்பு இருக்குது. 70-30 சொல்லலாம். ஏன்னா அவன் கையிலோட ஒரு பிடிச்ச பிளேயர். கண்டிப்பாக அவர் வந்து பேசியிருப்பார். ஈவன் நம்ம மோகன் பகான் மேட்ச் முடிஞ்ச பிறகு கூட அவன் கையில் கிட்ட
கேஆர் நசீர் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பேசியிருக்காரு. ஸோ கண்டிப்பாக அந்த சாட் மூலயமா ஏகப்பட்ட இன்ஃபர்மேஷன் இல்லைனா சென்னைக்கு வர்றது இங்கே உங்களுக்கு இந்த ரோல் இருக்குன்ற மாதிரி அவன் கையில் பாஸ் பண்ணியிருப்பார் என்னன்னு தெரியல. பட் அவன் கையிலோட ஒரு செல்ல பிள்ளைன்னு சொல்லலாம். கண்டிப்பாக கேஆர் நசீர் உள்ளே கொண்டு வராரா ஒரு யங் கன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 23 வயசு தான் ஆகுது. ஒரு கம்ப்ளீட் சென்டர் ஃபார்வர்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த சீசன் பெட்டராக மூவ் ஆகல. பட் அந்த ஹேட்ரிக் சீசன்லாம் எடுத்து பார்த்தா மிரட்டலாக இருந்திருக்கும். பட் அந்தளவுக்கு ஃபெர்னாண்டோ பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பு தரல. இப்போ அபாஸ் கிட்ட பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் சான்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லலாம். 13 மேட்ச்சில் ஒரு கோல் அண்ட் ஒரு அசிஸ்ட்ன்ற மாதிரி தேவைப்பட்டால் விங்லேயும் ப்ளே பண்ணுற எபிலிட்டி இருக்குது கேஆர் நசீருக்கு. ஸோ மோகன் பகான் மேனேஜ்மெண்ட்லேயே தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட செகண்ட் டீம் இப்போ மெயின் டீமில் ப்ளே பண்ணிட்டு வராரு. ஸோ பார்க்கலாம் அவர் நம்ம சென்னை எஃப்சிக்கு வருவாரா. ஸோ கிட்டத்தட்ட அவரோட கான்ட்ராக்டும் பார்த்தீங்கன்னா 2024 முடிவடையுது. ஸோ கண்டிப்பாக சென்னை எஃப்சிக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது அவர் கொண்டு வரதுக்கு. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் சென்னை எஃப்சி கொண்டு வருவாங்களா வரமாட்டாங்களான்னு. நெக்ஸ்ட் முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் அப்படி நம்ம அப்டேட் பண்ணிகிட்டு இருப்போம். பட் ஒரு நல்ல கேம் வின் பண்ணிகிட்டே வந்து கடைசியில் கோட்டை விடக்கூடாதுன்ற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருந்திருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வின் பண்ணி தட்டி தூக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். சீல் வச்சுட்டாங்க. நாங்கள் அடுத்த சீசன் உள்ளே வர போகிறோன்னு முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் பார்த்தீங்கன்னா ஸோ ஐ லீக் சாம்பியன்ஸ் ஆன இவங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஐஎஸ்எலுக்கு உள்ளே வர போகிறாங்க. ஐஎஸ்எல்லேருந்து எதனா ஒரு கிளப் வெளியே போக போதா இல்லை அதை பற்றி எந்த வித இன்ஃபர்மேஷன் ஐஎஸ்எல் சைட்லேருந்து வரல. இப்போ முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் அடுத்த சீசன் ஐஎஸ்எல்ல ஜாயின் ஆக போகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஷிலாங்கில் ஜாங்க 2-1 கம்ஃபர்டபுளான விக்டரி மூலிமா பார்த்தீங்கன்னா ஐஎஸ்எல் சாம்பியன்ஸ் அதாவது ஐஎஸ்எலுக்கு திரும்பி வராங்க. ஐ லீக் சாம்பியன்ஸ் முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் கொல்கத்தா டர்பி கலகட்டுது. இப்போ முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப்பும் கொல்கத்தா சேர்ந்த ஒரு கிளப்னு சொல்லலாம். இப்போ 3 கிளப் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா டர்பி ப்ளே பண்ண இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மேட்ச் நம்மளுக்கு காத்துட்ருக்கு. கொல்கத்தா ஃபேன்ஸ்க்கு ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய கேம்ஸ்லாம் வெயிட்டிங்கில் இருக்குன்னு சொல்லலாம். பார்க்கலாம் 3 டீமும் எப்படி அடிச்சிக்க போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். கொல்கத்தா கிளப்ஸான மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ், ஈஸ்ட் பெங்கால், இப்போ கூடவே பார்த்தீங்கன்னா முகமதன் ஸ்போர்ட்டிங் கிளப் வந்திருக்கு. நெக்ஸ்ட் இன்னைக்கான மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச். சரியாக சண்டே இன்னைக்கு 7:30 நடக்கிறக்க ஈஸ்ட் பெங்கால் அண்ட் பெங்களூரு மேட்ச். ஸோ இந்த 2 மேட்ச்சில் அதாவது இந்த மேட்ச்சில் எந்த டீம் வின் பண்ணுதோ அந்த டீமுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. தோற்ற டீமுக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் அஃபிஷியலி அவுட்டுன்னு சொல்லிடலாம். ஏன்னா அடுத்து வர மேட்சஸ்லாம் அப்படி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் தோக்கடிப்பாங்கன்னு பார்த்தா தோத்துட்டு வந்துட்டாங்க. ஸோ அவங்க ஜெயிச்சிருந்தா இந்த மாதிரி பிரச்சனையாக வந்திருக்காது. பட் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வர்றது ஒரு சாதகமாகவே அமைஞ்சிருக்கும். ஒரு பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸோட அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ணி எப்படி மூவ் பண்ண போகிறாங்க நம்ம பிளேயருக்கு தர முடியும். நார்த் ஈஸ்ட் யுனைடெட் கேரளா பிளாஸ்டர்ஸ் கிட்ட வின் பண்ணது மூலமா ஸோ சென்னை எஃப்சிக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் ஆட் ஆன மாதிரியே இருக்குது. ஸோ ஏன்னா இன்றைக்கி நடக்கிற ஈஸ்ட் பெங்கால் பெங்களூர் மேட்ச்சில் எந்த கிளப் வின் பண்ணதோ அந்த கிளப்புக்கு வாய்ப்பு இருக்குது. தோத்த கிளப் அஃபிஷியலி அவுட்டுன்னு சொல்லலாம். கரண்ட்டாக இப்போ ஜம்ஷெட்பூர் பஞ்சாப் மூவ் ஆகிட்டாங்க. ஸோ அஃபிஷியலாக அவுட் ஆகிட்டாங்கன்னு சொல்லலாம் டாப் 6 ரேஸ்லேருந்து. இப்போ நம்மளுக்கு இன்னும் காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் யுனைடெட் பெங்களூரு ஈஸ்ட் பெங்கால் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ நார்த் ஈஸ்ட் யுனைடெடுக்கும் சென்னைக்கு வந்து அடுத்த மேட்ச். இந்த மேட்ச் ரொம்ப முக்கியமான மேட்ச். இப்போ பெங்களூரு ஈஸ்ட் பெங்கால் மேட்ச்சில் எதனா ஒரு டீம் தோத்தாலும் அடுத்து ஈஸ்ட் பெங்கால் பஞ்சாப் மோத போகிறாங்க, பெங்களூரு மோகன் பகானை மோத போகிறாங்க. ஸோ இந்த 2 கிளப்பை பற்றி நம்ம திங்க் பண்ண வேணாம். நம்மளுக்கு காம்படிஷனான நார்த் ஈஸ்ட் யுனைடெட் நம்மளோட ஒரு பாயிண்ட் தான் கம்மியாக இருக்காங்க. இப்போ நார்த் ஈஸ்ட் யுனைடெட் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ சரியாக டியூஸ்டே எதிர்கொள்ள போகிறோம். இந்த மேட்ச்சை நம்ம வின் பண்ணி அவனும் ரொம்பலாம் யோசிக்க தவிர ஜஸ்ட் ஃபினிஷ் அண்ட் கம்ன்ற மாதிரி நம்ம வின் பண்ணால் தட்டி தூக்கிட்டு நம்ம டாப் 6 அப்படியே பூட்டிட வேண்டியது. இதுக்கப்புறம் யாரும் வரவே முடியாது, வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஆகிடும். நம்ம இந்த மேட்சை வின் பண்ணிட்டா சப்போஸ் நம்ம அந்த மேட்சை லூஸ் பண்ணிட்டா ஸோ எஃப்சி கோவா மேட்ச் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ரெஷரி மேட்சாக நம்மளுக்கு அமைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் நார்த் ஈஸ்ட் யுனைடெடோட கேமும் நம்ம பார்த்து அந்த டீம் தோக்கணும் நம்ம வின் பண்ணணுன்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டுக்கு மூவ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரெஷரை கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நம்ம சென்னை எஃப்சி. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சை வின் பண்ணி கம்ஃபர்டபுளாக அந்த டாப் 6 இடம் பிடிச்சிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது மேலே டாப்பில் எப்படி மாறினாலும் பிரச்சனை இல்லை. நம்ம பார்த்தீங்கன்னா நான் 3rd பொசிஷனில் இருக்கிற டீம் கிட்ட நம்ம ப்ளே பண்ண இருக்கோம். ஸோ பார்க்கலாம் எப்படி மூவ் ஆக போகுது ஐஎஸ்எல். அண்ட் டியூஸ்டே மிரட்டலான கேம் வெயிட்டிங்கில் இருக்குது. ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும். மரீனா அரினாவில் பார்த்தீங்கன்னா ஒரு அரங்கமே அதுங்கிற அளவுக்கு நம்ம சென்னை எஃப்சியோட கேம் இருக்குமா? இதை பற்றி உங்களோட தாட் சொல்லுங்கள். அண்ட் இதை பற்றி அவன் காயில் பெட்ரோ பண்ணல என்ன சொல்லியிருக்காரு. ஸோ மேட்ச் ப்ரிவியூவில் நான் முடிஞ்சால் கொண்டு வர பார்க்குறேன். அப்படின்னா நம்ம டேரெக்டாக மேட்ச் ரிவ்யூவில் பார்த்துக்கலாம். ஸோ முடிஞ்சால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுவீங்க எதிர்பார்க்குறேன். மேலும் இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.